ஒரு அதிரடி மாற்றத்திற்கு தயாராக இருங்கள். கடவுள் எந்த நேரத்திலும் உங்க பிரச்சனைகளை தீர்க்க போகிறார். அவர் ஷீரடியில் இருந்து புறப்பட்டு விட்டார். புறப்பட்டவரை வரவேற்பது தானே நியாயம். அப்பதானே நம்ம பிரச்சனை தீரும். அவர் வரலன்னு சொல்லி நாம கதவை மூடி வைத்திருந்தாலோ இல்ல அவர் வரும் நேரத்தில் நாம் வீட்டில் இல்லாமல் இருந்ததாலோ யாருக்கு நஷ்டம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சோ இனியும் ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்க இருக்கிறது. இது பெரிய அற்புதத்திற்கு உண்டான ஒரு வழி. மறுபடியும் இந்த வாய்ப்பு வரும். ஆனா இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம், இந்த மாதிரி ஒரு செல்வம், இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியத்திற்கு வழியில்லாமல் போய்விடும். நான் சொல்றது எல்லாமே முழு மனதோட, முழு நம்பிக்கையோட, முழு பதிவையும் கேட்பவர்களுக்கு கடவுள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தியை இந்த பதிவின் முடிவில் தரப்போகிறார். சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவே, நன்றி. எங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் அதிசயத்துக்கும் அற்புதத்திற்கும் நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். அது இன்றைய பதிவின் மூலமாக நடக்க போகுது என்பதை நீர் எங்களுக்கு தெரிவித்ததற்காக நன்றி. நீங்கள் என் வீட்டிற்கு வரும்பொழுது நான் உங்களை நிச்சயமாக உபசரிப்பேன், வரவேற்பேன். என்னையும் மன்னித்து என்னுடன் நீர் இனி வாழ்க்கையில் இருக்க போவதற்காக நன்றி, கோடான கோடி நன்றி. இந்த முழு பதிவையும் என் கர்மா பார்க்க விடாது என்பதை நான் அறிவேன். அதையும் மீறி நான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நான் உன் செல்ல மகன், செல்ல மகள் அல்லவா. கடினமான காலங்களை கடந்து வந்த பாதை இன்று வரையும் மறக்க முடியவில்லை. ஒரு பெரிய சந்தோஷம் நடந்தால் மட்டுமே அதை மறக்க முடியும் என்பதை நான் அறிவேன். அந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கண்டிப்பாக நீர் தரப்போகிறீர்கள். அதற்காக நன்றி, நன்றி, நன்றி. முழு பதிவையும் பாருங்க. ஒரு ஸ்பெஷல் மெசேஜஸ் இந்த பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த 1 hourல உங்களுக்கு வரப்போகுது, கிடைக்க போகுது. ஏன்னா கடவுள் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாரு. ஒரு 10 பேரா, இல்ல 20 பேரா, இல்ல 30 பேரா தான் கொடுப்பாரு. ஸோ முந்தா நேத்து நடந்தது 22 பேருக்கு மிராக்கள். ஸோ நேத்து நடந்தது 6 பேருக்கு மிராக்கள். ஸோ இன்னைக்கு நீங்க உங்களுக்கும் மிராக்கள் வரும். ஸோ நல்லா கேளுங்க, பதிவை முழு மனதுடன் கேளுங்க, நம்பிக்கையுடன் கேளுங்க. சாயப்பாவுடைய ஒட்டுமொத்த குழந்தைகளும் இந்த பதிவை நிச்சயமா கேட்கணும், கேட்கணும், கேட்கணும். ஆரம்பிக்கலாமா? ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்தை பார்க்கும் போதும் சாயப்பா என்னுடைய தலையில கையை வைத்து, நீ எப்பயுமே நல்லா இருப்ப, நீ கடந்து வந்த பாதையில இருக்கக்கூடிய மோசமான பயணத்தை நான் எடுத்து போட்டுட்டேன். இனி உன்னுடைய பயணம் சிறப்பாக இருக்கும். ஆனா ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டங்கள் வந்தா அதை பொறுத்துக்கோ.
நீ எந்த அளவுக்கு பொறுத்து இந்த பயணத்தை தொடர்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாம் நல்லபடியாக அமையும். இது யாரும் சொல்லல, இது இன்னைக்கு எனக்கு மெடிடேஷன்ல கிடைத்த ஒரு அருமையான அற்புதமான ஒரு மெசேஜ். அப்போ அவர் எனக்கு மட்டும் சொல்றாரா? இல்லை, நமக்கு சொல்கிறார். ஏதாவது ஒரு சாய்ராம் மூலமா அவர் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு, கேள்வி கேட்டுட்டே இருக்காரு. என்னமோ ஒரு விஷயத்த நடத்தணும்னு அவருடைய விருப்பம். அது இங்க நாம அவருடைய விருப்பத்துக்கு கட்டுப்பட்டவர்களா மாறிட்டோம் அப்படின்னா நாம விருப்பம் என்னவோ, நமது விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தின்படி உனது வாழ்க்கையை வாழ முடியும். சோ ஒரு ஃப்ரேமும் அவர்தான், ஒரு அடியும் அவர்தான். சோ மகிழ்ச்சியான நிறைய நல்ல விஷயங்கள் இந்த 48 நாள் மகாயுத்தாவில தொடர்ந்து நடக்குது. நேத்து ஒரு சாய்ராம் வந்து ஆரம்பிச்சாங்க, அண்ணா நான் மகாயுத்தா பயிற்சி ஆரம்பிச்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, ஒரு வாரம் கழிச்சுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு. இன்னைக்கு காலையில அவங்க லைஃப்ல கடவுள் ஒரு பெரிய மிராக்கிளை ஏற்படுத்தியிருக்காங்க. 7 வருஷமா ஒரு பெரிய பிரச்சனையால பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு காலையில 10 மணிக்கு அவங்க எனக்கு ஆடியோ கொடுக்குறாங்கன்னா, என்னன்னா இது எவ்வளவு பெரிய பயிற்சி. நான் கூட சரி ஓகே பண்ணுவோம் அந்த ஒரு மைண்ட் செட்டில தான் இந்த பயிற்சியை தொடங்கினேன். ஆனா அப்படி தொடங்கின எனக்கு இப்படி நடக்குதுன்னா, அப்ப அன்பே சாய் குடும்பத்துல வெறித்தனமா இந்த பயிற்சியை செய்யறாங்களே, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை கடவுள் கொடுக்க போறாருன்னு நினைக்கும் போது அது எனக்கே கிடைச்ச சந்தோஷமா நான் உணர்கிறேன் அப்படின்னாங்க. எஸ், உண்மை. என்னமோ செய்யறோம், எல்லாரும் செய்யற மாதிரி செய்யறோம் அப்படின்றவங்களுக்கு 7 வருஷ பிரச்சனைய 7 நிமிஷத்துல முடிச்சு வச்ச சாயப்பாவுக்கு இங்க அவங்கள விட ஒரு படி நம்பிக்கையோட, உங்க சம்மதத்தோட, எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமாதானத்தோட நீங்க பயணம் செய்யும் போது கடவுள் உங்களுடைய வெற்றியை எப்படி கொடுப்பாருன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே போல இன்னொரு பெரிய மிராக்கிள், ருத்ரதாண்டவ பயிற்சியில கலந்துகிட்ட ஒரு சாய்ராமுக்கு அவங்களுக்கும் 2 நாளைக்கு முன்னாடி, அதை நான் சொல்ல மறந்துட்டேன், ருத்ரதாண்டவ பயிற்சியில என்ன வச்சாங்களோ, அவங்க மகாயுத்தா பயிற்சியில கலந்துக்கல, ஆனா ருத்ரதாண்டவ பயிற்சியில எவ்வளவு லேட்டா நடக்குது பாருங்க. ஆனா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். என் கணவர் என்னிடம் மறுபடியும் வந்து சேர்ந்துட்டாரு. வேறொரு பெண்ணோட தொடர்புல இருந்து அந்த பெண் கூடயே போனவரு, அந்த பெண் இவரை ஏமாத்தி கேவலப்படுத்தி அடித்து உதைத்து நாசம் செய்து இன்னைக்கு வந்திருக்காருன்னா, இது ருத்ரதாண்டவ பயிற்சியில நான் கணவர் வரணும்னு சொல்லி நான் அந்த பயிற்சியை நான் முழு மனதோட செஞ்சேன். ஆனா அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் பயிற்சி செய்தும் கடவுள் என்னை காப்பாத்தலேன்னு சொல்லி ஒரு கோபம் இருந்தது. ஆனாலும் அன்பே சாய் பதிவை தொடர்ந்து கேட்டேன். மகாயுத்த பயிற்சியில நான் கலந்துக்கவே இல்லை, ஏன்னா என்னோட எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆகும்னு நினைச்சேன். அது நடக்கலைன்னா கடவுளை நம்ம விட்டுடுவோமோன்னு மகாயுத்த ஒரு புதுசா ஒரு கான்செப்டை வச்சாங்க. மகாயுத்த பயிற்சியில கணவர் வரணும்னு சொல்லி மறுபடியும் பண்ணுவோம், பட் வரலன்னா நம்ம சாய்ப்பா விட்டு விலகிடுவோமே, அதனால வேண்டாம், மகாயுத்த பயிற்சி நமக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்கும்போது ஐ திங்க் மண்டே ஆர் டியூஸ்டே அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணது. நம்ம ஏதோ மறு ஒளிபரப்பு போட்டதால அது என்னால சற்று ஞாபகத்துக்கு வரல. ஸோ அவங்க கணவர் வந்து சேர்ந்துட்டாங்க. மறுபடியும் ஏதோ இடத்தெல்லாம் வித்து மறுபடியும் வியாபாரம் பண்ண போறேன்னா கணவர் இனி தெளிவா இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால நம்பிக்கையோட நான் செய்யலாமான்னாங்க. இல்லம்மா, இந்த இடம் சொத்து விற்கிறதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம், ஒரு 3 மாசம் எதுவுமே செய்யாதீங்க, முதல்ல குடும்பத்தோட இணக்கமா இருங்க, அதுக்கு அப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் சொன்னது சரிதானே? சரினா இங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் மட்டும் டிசைட் பண்ண பத்தாது, நம்ம அன்பே சாய் குடும்பத்துல இருக்கிறவங்களும் டிசைட் பண்ணணும்.
சரிதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தான் சொன்னேன், நான் மட்டும் டிசைட் பண்ண பத்தாது, நம்ம குடும்பமும் டிசைட் பண்ணணும். ஆனா 3 மாசம் எதையும் செய்யாமல் முதல்ல குடும்பத்தோடு இணக்கமாக இருங்கள், பாசத்துடன் இருங்கள். கணவனும் மனைவியும் சேர்ந்து இருந்தால்தான் வெற்றி சாம்ராஜ்யத்தை நிறைவேற்ற முடியும். அதனாலதான் சொல்றேன், மனப்பூர்வமா நீங்க வாழுங்க. முதல்ல நல்ல வாழ்க்கையை தேடுங்க. சந்தோஷத்தையும் நிம்மதியும் அன்பையும் கொடுக்கக்கூடியதாக உங்களுடைய இல்லம் இருக்க வேண்டும். அதுல இந்த கசகசன்னு பேசுறது, எதிர்மறை எண்ணங்களை பேசுறது, சண்டை போடுறது, தவிக்க விடுறது, இது எதுவுமே நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடாது. ஏன்னா கணவன் மனைவி இவங்களுக்குடைய அந்த லவ் ரொம்ப 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 முக்கியம். என்னடா அது அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டாரு அதனால இப்படி சொல்றாரா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இதை தான் சொல்லிட்டு இருந்தேன், இப்பயும் இதை தான் சொல்றேன். நான் தனியா இருக்கும் போதும் சாதிச்சேன், இப்பயும் நான் சாதிக்கிறேன். ஏன்னா என்னோட மனசுக்குள்ள நான் என்ன விதைக்கிறேன்றத எனக்கு முக்கியம். அதனால தனியா எனக்கு கணவன் இல்லைங்க, மனைவி இல்லைங்க, அப்ப என்னால வாழ முடியாதா? ஏன் முடியாது? முடியும் என்று நினைத்தால் முடியும். இருக்கும்போது வாழுங்க, இல்லைன்னா தனிச்சு நின்று வாழுங்க. இதுலயும் வெற்றி பெற முடியும், அதுலயும் வெற்றி பெற முடியும். ஏன்னா யார் இருந்தாலும் யார் இல்லைன்றாலும் உங்களை நேசிக்கும் தெய்வம் ஒன்று என்றும் எப்பொழுதும் உங்களுடனே இருந்து உங்கள் வாழ்க்கையை அது வளப்படுத்தும். உங்களை திரும்ப திரும்ப உங்களை நேசிக்கும். நேசிக்கக்கூடிய தெய்வம் நீங்க எதை கேட்டாலும் வாரி 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 வளர்க்கும். நீங்க மாரியம்மன் கோயிலுக்கு போங்க, மாரியம்மன் கோயிலுக்கு பிடிச்சிடுச்சுன்னா நீங்க என்ன கேட்டீங்களோ அந்த மாரியம்மன் ரொம்ப சிறப்பாகவே செய்யும். நம்ம வீட்டுக்கு பின்னாடி குளிர்ந்த மாரியம்மன், நல்லா போயிட்டுங்க, குளிர்ந்த மாரியம்மன். அந்த மாரியம்மனுக்கும் நமக்கும் ஒரு கனெக்ட். ஒவ்வொரு மாசமும் சாரி எடுத்து கொடுக்குறோம். அது அந்த அம்மனை பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ அழகா இருக்கும். ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். இங்க யாராவது வந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போய் பாருங்க. இது வந்து சேரன்மா நகர் இந்த ஏரியால இருக்குது. ஸோ அவ்வளோ நல்லா இருக்கும். நேரு நகர் காலப்பட்டி, ஆக்சுவலா கோயம்புத்தூர்ல காலப்பட்டி நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்குது. எனக்கு பிடிச்சதால நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் அதை ஃபீல் பண்ணி பாருங்க. ஸோ எல்லா தெய்வங்களையும் நேசிக்கணும், அப்பதான் தெய்வம் நம்மளை நேசிக்கும். நான் ஒன்று கொடுத்தாதான் திருப்பி ஒன்று கொடுக்கும். அப்போ நாம எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யறோமோ அந்த அளவுக்கு தெய்வம் நம்மளுக்கு உதவிகள் செய்யும். ஒன்றும் இல்லை, நம்ம அன்னதானம் செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு மாசமும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ நம்ம அன்னதானத்துக்கு வந்து நம்ம பண்ணோம். அப்போ வந்து ஆரம்பத்துல ஒரு சாய்ராம் சொன்னாங்க, தம்பி என்கிட்ட சுத்தமா கையில காசு இல்லைன்னு, ஒரு 10 ரூபா இருக்குதாம்மா, இருக்குது, நாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்கி போட்டு எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு. சரி, எனக்கு அது அம்மா 10 பேர்ல இருந்து 20 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. நம்ம அன்பை சாய் கூகுள் பே நம்பருக்கும் அனுப்புறாங்க, தம்பி சாப்பாடு கொடுத்துருங்க தம்பி அப்படின்னு. சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு வந்து முதியோர் அந்த ஒரு சபைக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்க போறோம். ஸோ அவர் கண்டிப்பா என்ன வரணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் இந்த போட்டோஸ் வந்து கொடுக்குறேன் நான். ஏன்னா என்னோட காசு மட்டும் இல்லை, நீங்களும் 100, 200, 300 சொல்லி கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய அன்னதானத்தை நம்ம கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் தெய்வம் நம்மளை நேசிக்கும். ஸோ முதல்ல கணவன் மனைவி சந்தோஷமா இருப்பதற்கு முயற்சிகள் நம்ம வந்து செய்யணும். அதுக்கு உண்டான பிரார்த்தனை கண்டிப்பா நம்ம இந்த பிரார்த்தனை செய்ய போறோம். ஸோ உங்க கணவன் மோசமானவனா இருந்தாலும் உங்க மனைவி மோசமானவங்களா இருந்தாலும் அவர்களை நேசியுங்கள், அவரை ஆதரியுங்கள். அதையும் மீறி அவர்கள் உங்ககிட்ட இருந்து ஒரு பிரிவு ஒன்று வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக மனப்பூர்வமாக திருப்திகரமாக கடவுளை நம்பி ஆக வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்யுங்கள். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஒரு விதமான ஒரு டம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால அதுல இருந்து மேலவே முடியாது. பிரிவது அப்படின்றது அன்பை சாய் நோக்கம் இல்லை, சேர்வது. ஆனா பிரிந்தா மீண்டும் சேரலான்ற நம்பிக்கையும் இருக்குது. அது சேருவதோ பிரிவதோ உங்கள் கையில் இல்லை, அது கடவுள் கையில் உள்ளது. அதனால ஐயோ வந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்துட்டாங்க, நமக்கு வந்து வருவாங்களா? எஸ் வருவாங்க. ஆனா ஒண்ணு, உங்க கடமையில கண்ணும் கருத்துமாக இருந்தால் இது நடக்கும். ஸோ இதை தான் நம்ம தெளிவா ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ நிறைய பிரச்சனைகளை கண்டிப்பா இந்த மாயுதாவில் சாயப்பா செய்வாரு. ஆனா நீங்க ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கை எல்லாமே கரெக்டா இருக்குதுங்க. ஆனா பயமா இருக்குது. என்ன பயம்?
அதாவது பெத்தவங்க சொல்லுவாங்க, நல்லா படிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா படிக்கிறா, நல்ல அறிவோட படிக்கிறா, நல்ல மார்க் வாங்குறா, அந்த மிட் டைம் அந்த டைம் இந்த டைம் எல்லாம் 100க்கு 100 மார்க் வாங்குறா. ஆனா அந்த ஆனுவல் எக்ஸாம்னாவே பயமா இருக்குது. அவனுக்கு ஃபீவர் வந்துடுது, சளி பிடிக்குது, படிச்சதெல்லாம் மறக்குது, பயப்படுறா. கடைசியில எங்கேயோ வேப்பலெல்லாம் அடிச்சாதான் அவன் சரியாகிறா. அதையும் மீறி போனா அவன் மார்க் வாங்குறது ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு. கடவுள் சரியா தான் இருக்காரு, அன்பே சாயும் கரெக்டா தான் போகுது. ஆனா தயவு செய்து உங்களை நினைச்சாதான், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டா உடனே டக்குன்னு ஓகே கஷ்டம் வந்துடுச்சு, நம்ம ஏன் பண்ணணும், மாயுத்தாவுல நிறுத்திடுவோம். இந்த மைண்ட் செட் எங்க வந்துருமோன்னு சொல்லிதான் நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். தெய்வமே, நம்ம அன்பே சாய் குடும்பத்துல யாரெல்லாம் அந்த பயிற்சி ஆரம்பிக்கிறாங்களோ இல்ல தொடர்ந்து ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த விதமான சோதனைகளும் தயவு செய்து நீ கொடுத்துடாத. அப்படி சோதனைகள் வந்தா அது எனக்கு கொடுன்னு நான் கேட்டது ரொம்ப தப்பா போயிடுச்சு. நேத்து அன்பே சாய் குடும்பத்துல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நாம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாது. எனக்கு பிடிச்ச ஐட்டமா வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதிரசம், அப்புறம் இந்த வெள்ளை கலர்ல ஒரு ஒரு ஒயிட் கலர்ல அது என்னமோ காராசேவு, இனிப்பு காராசேவு. அது நான் தாத்தா காலத்துல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எல்லாம் பிடிச்ச ஐட்டமா இருக்குது. இந்த முத்துசெல்வி சாய்ராம் சொன்ன மாதிரி, ஆனா பிரியாணியா வருதுண்ணா, பிரியாணியா வருதுண்ணா, அதாவது நம்ம வாங்காமலே நாங்க அப்படின்ற மாதிரி. என்னன்னா இது, எஸ் அதே சோதனை தான் எனக்கு வருது. உங்களை சோதிக்க கூடாது, என்ன சோதிங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு வேலையும் அப்படிதான் வருது. நேற்று கூட ஒரு கெட் டுகெதர் பொய்யா ஆகணுன்ற ஒரு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் பிசினஸ்ல. பட் அங்க போனா கண்டிப்பா கொத்து புரோட்டா, அந்த புரோட்டா, இது புரோட்டா. எப்ப இட்லியா அப்படின்றாங்க, தோசையான்றாங்க. வேற என்னங்க இருக்குதுன்னா, நான் இருக்குது, சுக்கா இருக்குது, அது இருக்கு, இது இருக்கு. வேற என்னதான் இருக்கு, ஜூஸ் இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸ், வேற காஃபி, டீ அதெல்லாம் இல்ல. ஐஸ்கிரீம் இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது, ஃப்ரெஷ் ஜூஸ் எதுவுமே இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன பண்ணிருப்பாரு? எதுவுமே பண்ணாம வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். சோ சோதனைகள் எல்லாருக்கும் வரும். யாரெல்லாம் அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சோதனைகள் வருங்க. அப்ப உங்களுக்கு சோதனை வந்ததுன்னா எவ்வளவு பெரிய ஒரு லக்கியஸ்ட் பீப்புள் நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? இப்ப எனக்கு சோதனை வருது, எஸ் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. உங்களுக்கு சோதனை வருது, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஆனா சோதனைகள் வரும்போது கடவுளுக்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுங்க. அந்த சல்யூட் உங்களுக்கு நாளைக்கு மத்த மக்கள் இந்த சல்யூட்டை டெஃபினட்டா அடிப்பார்கள். ஸோ நிச்சயிக்கப்பட்ட உண்மைகளை மட்டும்தான் நான் இந்த பதிவில தொடர்ந்து பேசுறேன். அதாவது ஒரு விஷயமும் எனக்காக உருவாக்கப்பட்டது என்று நான் நினைத்து வாழும் பொழுது எனது துன்பங்கள் கூட இன்பங்களாக மாறுகிறது, என் தோல்விகள் கூட வெற்றியாக மாறுகிறது, என்னுடைய அவமானங்கள் கூட வெகுமானங்களாகத்தானே மாறிக்கொண்டிருக்கிறது. ஸோ இன்னும் என்ன தயக்கம்? சாயப்பாவுக்கு நன்றிகளை சொல்லி ஒரு பிரார்த்தனை ஆரம்பிக்கலாமா? என் அன்பு சாயப்பாவை நன்றி. எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்து நான் வந்தாலும் இளைப்பாறுவதற்கு ஒரு நிழலை கொடுத்து எங்களை அந்த கஷ்டத்தில் இருந்து நல்ல வெளிச்சத்தை இந்த இடத்தில் தருவதற்காக கோடான கோடி நன்றி. உங்கள் முன் மண்டியிட்டு நிற்கிறேன் நன்றிகளை சொல்வதற்காக. உங்களை நாங்கள் முழுவதுமாக நேசித்தால் எங்களை நீங்கள் முழுவதுமாக நேசிப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி. என்ன கேட்டாலும் நீங்க கொடுப்பீங்கன்னு இந்த பதிவுல சொல்லியிருக்காங்க. நாங்க ஒன்னே ஒண்ணு கேட்கிறோம், எங்க கூட மட்டும் இருங்க, எங்களுக்கு துணையா மட்டும் இருங்க, எந்த இடத்துலையும் எங்களை கைவிட்டுடாதீங்க. நாங்க உங்களை கேட்டு நச்சரிக்க குழந்தை அல்ல. உங்களிடம் கேட்காமலே நீங்கள் விருப்பப்பட்ட வாழ்க்கையை எங்களுக்கு நீ கொடுத்த திறமை, உடல், மனது, இதை வைத்துக் கொண்டு நாங்கள் உங்களை சந்தோஷப்படுத்துவோம் சாயப்பா. நாட்டில் எத்தனையோ மனிதர்கள் இதை கூட அதை கூடன்னு சொல்றதுக்காக தெய்வத்துக்கிட்ட வந்திருக்காங்க. நாங்க இனி அது போல ஒன்றும் கேட்க மாட்டோம். 7 வருஷத்துக்கு அப்புறம் வந்த அந்த சாய்ராம் வீட்டில
நடந்த நிகழ்வுக்கு நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். எங்கள் சாயப்பா லேட்டா கொடுத்தாலும் அதை மிகுந்த மதிப்பானதாக கொடுப்பார் என்றதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு செயல்படுகிறோம். எங்களுக்கு தேவை செல்வமோ பொருளோ இல்லை, உங்களுடைய முழு ஆசீர்வாதமும் முழு அன்பும். அதை வைத்துக்கொண்டு நாங்கள் வாழ வேண்டும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையை அதிகரிக்க வேண்டும் சாயப்பா. நான் தவறுகள் செய்யாமல் இருந்தாலும் மற்றவர்களை நான் கடினமாக பேசும் பொழுது அது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நான் பதிவின் மூலமாக தெரிந்து கொண்டேன். இனி நான் அந்த பாவத்தை ஒரு பொழுதும் செய்ய மாட்டேன் என்றது இந்த பிரார்த்தனையின் மூலமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். என்னையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுவதற்காக நன்றி நன்றி, கொடான கொடி நன்றி என் தெய்வமே. ஸோ நல்ல ப்ரேயரை பார்த்துட்டோம். ஸோ சிறப்பான வாழ்க்கையை வாழுங்க. உங்களால எல்லாம் முடியும். எல்லா அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்கள் செய்வீர்கள். சாயப்பாவோட பிள்ளைகள் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக பெரிய 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 அதிர்ஷ்டசாலிகளாக எதிர்காலத்தில் நீங்கள் உருவாவீர்கள் சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ரா. ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா